பின்னாடியே தொடர்ந்து ஓடுறோம். ஆனா யாருமே இவரை தாக்கலையே. ஒரு வாரமா நம்ம இவருக்கு வேலை பார்க்கறோம். இவருக்கு எந்த ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆபத்து இல்லைன்னா நம்மள எதுக்கு வேலைக்கு வச்சாரு? மார்க்கெட் போறதுக்கு, அப்புறம் காய்கறி வாங்குறதுக்கு, அதோட சில நேரத்துல மாவு வாங்குறதுக்கு. நமக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஆனா இவங்க கூட சேர்ந்து ஜாக்கிங் பண்றோம். கம் ஆன் கைஸ், என்ன இதெல்லாம்? நீங்க ரெண்டு பேரும் என்னோட பாடி கார்ட்ஸ் தானே. நீங்க ரெண்டு பேரும் ஃபிட்டா இருந்தா தானப்பா இதான் உங்க ஃபிட்னஸ் லெவலா? ஜஸ்ட் இன்க்ரீஸ் யுவர் ஃபிட்னஸ் லெவல். நாளைக்கு யாராவது என்ன கொலை பண்ண வந்தா நீங்க எப்படி என்ன காப்பாத்துவீங்க? கொலகாரன் இப்பவே வர்ற மாதிரி தான். இவன் என்னமோ நம்மளை பார்த்து பேசிட்டு இருக்கான். அட அட, இந்த கார்ல யாருமே இல்ல. டிரைவரே இல்லாம கார் ஓடிக்கிட்டு இருக்கு. சார், டேனி சார், தர்மேஷ் சார். சார், தர்மேஷ் சார், he is dead. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எல்லாரும் கொலை நடந்தது பாத்தீங்களா? எஸ் சார், கொலை நடக்கும்போது நாங்க தர்மேஷ் சார் கூட தான் இருந்தோம். நீங்க தர்மேஷோட கூட இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா சார், நாங்க அவருடைய பாடி கார்டு. ரொம்ப ஃபாஸ்டா நடந்ததுனால எங்களுக்கு எதுவும் புரியல. என்னத்த டியூட்டியை நீங்க பாத்தீங்க? எவனோ ஒருத்த கொலை பண்ணிட்டு போயிருக்கா, அது உங்களுக்கு தெரியலங்கிறீங்க. என் தர்மேஷ், நான் வேண்டாம்னு சொன்னேன். நான் வேணான்னு சொன்னேன்ல. வீட்டை விட்டு வெளியில போகாதேன்னு சொன்னேன்ல. நேரம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. பாருங்க என்னாச்சுன்னு பாருங்க. நீங்க யாரு? நான் சாய்மா. நான் ரமேஷோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல? உசுறு பொழைச்சிருப்பாரு இல்ல இவர்? சார், குண்டு பட்ட உடனே 2 நிமிஷத்துல இறந்து போயிட்டாரு. சோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் என்ன பிரயோஜனம்? என்ன இப்படி பேசுறாங்க? 2 நிமிஷத்துல வயித்துல குண்டு பாஞ்சி யாராவது இறப்பாங்களா என்ன? இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த பாட்டில் எங்களுக்கு அவரோட பாக்கெட்ல இருந்து கிடைச்சது. இது என்ன மருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், இது என்ன மருந்துன்னு எனக்கு தெரியாது. பட் தர்மேஷ் எப்பவுமே இந்த மருந்து கூடவே வச்சிருப்பாரு. ஐ சி. சரி, இப்பதான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க, அதாவது தர்மேஷ்க்கு நேரம் சரியில்லைன்னு. அப்படி என்னதான் அவருக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் தர்மேஷை கண்டா வயிற்றுச்சு. நிறைய எனிமீஸ் இருந்தாங்க. இதன் காரணமா தான் தர்மேஷ் பாடி கார்டு வச்சிருந்தாரு. சரி, இவரை பார்த்து யாருக்கெல்லாம் வயிற்றுச்சல்? தர்மேஷோட ஸ்டெப் மதர் ஆஸ்தா அண்ட் அவருடைய பிசினஸ் ரைவல் ஷேகர், இவங்க தான் கொலை பண்ணிருக்காங்க சார். இவங்க தான் என் தர்மேஷை கொலை பண்ணிருக்காங்க நீ சார். கொலைகாரனை பாத்துருப்பல்ல? கார்ல யாருமே தெரியல, ஆனா அங்க இருந்து தான் குண்டு பாஞ்சது. என்னது? கார்ல இருந்து குண்டு பாஞ்சது, ஆனா கார்ல யாரும் இல்லையா? அவங்க சொல்றது உண்மைதான். நானும் என் கண்ணால பார்த்தேன். கார்ல யாருமே இல்லை. அந்த கார்ல டிரைவரே இல்லாம கார் போயிட்டு இருந்துச்சு. என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசுற? டிரைவர் இல்லாம கார் ஓடுமா என்ன? சார், ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் அந்த காரை ஓட்டிருக்கணும்னு எனக்கு தோணுது சார். இல்லைன்னா ஆத்மாவா இருக்கணும். பாக்குறதுக்கு நல்லா படிச்ச மாதிரி இருக்க,
ஆத்மா மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீ நம்புறியே. ஆத்மா கீத்மான எதுவுமே இல்ல, புரியுதா உங்களுக்கு? ஆத்மா வந்து கொலை பண்ணிச்சா. வண்டியோட டீட்டெயில் எடுத்தீங்களா? காரோட நம்பரை பாத்தீங்களா இல்லையா? இல்ல சார். அப்புறம் என்னத்த டியூட்டி பண்ணி கிழிச்சீங்க? நான் போட்டோ எடுத்திருக்கேன் சார், இங்க பாருங்க. பாத்தீங்களா? இத செய்ய வேண்டியது நீங்க. பாடிகார்டா வந்துட்டாங்க. எந்த காரணத்துக்காக தர்மேஷோட பகை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? சார் சார் எல்லாமே பணம் மேட்ரு தான் சார். அவங்க ரெண்டு பேரும் இவங்க கொலை பண்ண பார்த்தாங்க சார். கொலை பண்ணிட்டாங்க. அவங்க தான் இவரை கொலை பண்ணாங்க. சார், சொல்லுதையா? இவங்க தான் தர்மேஷோடைய கேர்ள் ஃப்ரெண்ட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா தர்மேஷோடைய சித்தியும் அப்புறம் பிசினஸ் எதிரி ஷேகரும் தான் கொண்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா தயா, ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. அதாவது அந்த கார்ல யாருமே இல்லையா. அப்புறம் அந்த வண்டி இப்படி ஓடி இருக்கும். அது மட்டும் இல்லாம கார்ல இருந்து தர்மேஷை யாரோ சுட்டிருக்காங்கன்னு கூட சொல்றாங்களே. இது என்ன குழப்பம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ஏதோ ஒண்ணு இருக்குதையா. ஏதோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு. பெரிய தில்லுமுள்ளு இருக்கு. கார்ல டிரைவர் இல்லைனா கார் அதிக தூரத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. கார் நின்ன பிறகு டிரைவர் கார்ல ஏறி அங்கிருந்து போயிருக்கலாமே. சரி, இதுதான் விஷயம்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எங்கேயாவது தெரிஞ்சிருக்கும்ல. கொஞ்சம் கவனமா பாரு, கண்டிப்பா அதுல தெரியும். ஒவ்வொரு காரையுமே கவனி. டானி, நல்லா கவனமா பாரு. எஸ் சார். சொல்லுங்க சார். ஓ, ஓகே சார். யா, நாங்க கூட இங்க காரை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். யா, சரி சரி, பரவாயில்ல சார். யா, நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. ஏசிபி சார் தான். ஏசிபி சார் ஏதோ மீட்டிங்ல மாட்டிக்கிட்டு இருக்காராம். டைம் ஆகுமா, ஸோ நம்மளை பார்க்க சொல்றாரு. 3 பேரை பத்தி என்னதான் தெரிஞ்சது? இந்த தர்மேஷோட கொலை நடந்தப்போ இந்த சயமா, ஆஷ்தா அப்புறம் சேகர் ஜாகிங் ட்ராக்குடைய 15 கிலோமீட்டர் ரேடியஸ்லயும் இல்லை. அப்ப எங்க இருந்தாங்க? சயமாவும் ஆஸ்தாவும் வீட்டில் இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த சேகர் டோம்பிவெளியில இருந்திருக்கான். ஒரு வேளை வேற யாராச்சும் உங்களை கொலை பண்ண சொல்லி இருக்கலாமே. அப்படியும் இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. என்ன? அதாவது வயித்துல ஒரு மனுஷனுக்கு குண்டடி பட்டுருச்சுன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உயிரோட இருப்பான்ல. கண்டிப்பா இருக்க முடியும். கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா கண்டிப்பா தப்பிக்கவும் முடியும். கரெக்ட். ஆனா தர்மேஷ்க்கு குண்டடிப்பட்ட உடனே 2 நிமிஷத்துல செத்து போயிட்டான். ஏன் பட்டுன்னு போயிட்டான்? கரெக்ட். பங்கஜ் சொல்லு. என்ன? Are you sure? 2010. ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. என்ன? ஆர்டிஓ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த கார்ல இருந்து தர்மேஷ் சுடப்பட்டானோ அது தர்மேஷோட கார் தான். என்னது? ஆ, என்னடா அது? கொலைகாரன் கொலை பண்றதுக்கு தர்மேஷ் காரையே யூஸ் பண்ணிருக்கானா? டானி, இங்க வா. எஸ் சார். நீ தானே தர்மேஷோட பாடி கார்டு? ஆமா அப்புறம் எப்படி உனக்கு அந்த காரை பத்தி தெரியல? சார், எனக்கு நீங்க சொல்றது புரியல. எந்த கார்ல இருந்து கொலைகாரன் உட்காந்து தர்மேஷை சுட்டானோ அந்த கார் தர்மேஷோட தான் சொன்னாங்க. அண்ட் 2010ல அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எப்படி அது உனக்கு தெரியாம இருக்கும்? சார், என்னையும் ஜெகத்தையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணாரு. அதோட அந்த கார் அவரோடதுதான்னு எங்களுக்கு தெரியாது சார். அபிஜித், ஒருவேளை தர்மேஷோட கொலையில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே இன்வால்வ் ஆயிருப்பாங்களோ? ஏன்னா அவங்களால தான் அவனோட காரை ஈஸியா யூஸ் பண்ண முடியும். அதுவா கூட இருக்கலாம். அப்ப எல்லாரும் விசாரிச்சிடலாம். சார், என்ன சார், தர்மேஷை கொன்ன அந்த காரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இங்க பாருங்க சார், மண்டேலன் சைடு போகுது சார். ஃப்ரெடி, லோக்கல் போலீஸை போய் மீட் பண்ணு. அண்ட் அந்த ஏரியாவுக்கு போய் அந்த காரையும் தேடு. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், டிரைவர் இல்லாம இந்த கார் எப்படி ஓடுது. குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங் சார். நான் போர்ட் ஆஃப் டைரக்டரை மனசார வரவேற்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் எதால அதிகமாச்சு? உங்களால தான். எக்ஸாக்ட்லி. நான் இந்த அளவுக்கு உழைக்கலனா நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காது. லெட் மீ ஷோ யூ தி ஃபிகர்ஸ்.
ப்ராஃபிட் கிடைக்கணும்னு நான் பயங்கரமா உழைச்சிருக்கேன். டே அண்ட் நைட் நான் ப்ராஃபிட் கொண்டு வரதுக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் இவனுக்கு என்ன பத்தி கவலையே இல்லை. நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் மொத்த பிசினஸ் நீங்க கையில எடுத்துக்கங்கன்னு. ஆனா நீங்க என்னன்னா இதான் நான் பண்ண தப்பு போல இருக்கு. நீங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிருவீங்க. இதுக்கான கிரெடிட்டை யாருக்கு நான் கொடுப்பேன்னு? எனக்கு தான். இந்த ககனோட உழைப்புக்கு, இந்த மூளைக்கு. சார் சார் என்னாச்சு உங்களுக்கு? சார் ககன் சார் 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 என்னாச்சு? நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க. உன்னாலதான் என்னோட இதயம் வெடிக்க என்ன பாக்குற? சீக்கிரமா ஆம்புலன்ஸ் கூப்பிடு போ. ககன் ககன் உனக்கு என்னாச்சு? ககன் ககன் ஆக்சுவலி இங்க என்ன நடந்துச்சு? சார் ககன் சார் பேசிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு என்னவோ ஆகி அப்படியே கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் மேடமை பார்த்து நீ தான் என்ன கொலை பண்ண போறியான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சார் நான் எதுவுமே பண்ணல சார். அப்படின்னா அவர் சாகத்துக்கு முன்னாடி நீங்க தான் கொலை பண்ண போறீங்கன்னு ஏன் அப்படி சொன்னாரு? சார் ககன் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கே அதை கேட்டு அதிர்ச்சியா இருக்கு. நான் எதுக்கு அவரை கொல்லணும்? அவர் என்னோட ஹஸ்பண்ட். சார் மேடம் என்ன ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வர சொன்னாங்க. நான் ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி சார் பாவம் இறந்துட்டாரு. அதோட சாகும்போது அவரு இதயம் வெடிக்க போகுதுன்னு சொன்னாரு. இதயம் வெடிக்க? இதயம் வெடிக்க போகுதா? ஆமா சார். அவருக்கு ஏதாச்சும் ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு? ஆமா சார். 10 மாசத்துக்கு முன்னாடி ககன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் நல்லா தான் இருந்தாரு. பூர்வி இது என்னது? சார் இது இம்யூனோ சப்ரிசன்ட். இத ககன் எப்பவும் எடுத்துப்பாரு. டாக்டர் சொல்லுவாரு யாரெல்லாம் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்களோ அவங்கெல்லாம் இதை எடுத்துக்கணும்னு. சார் தர்மேஷும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கான். ஆஹா, அப்ப 2 பேரோட சாவுக்கு காரணம் ஒன்னாதான் இருக்கும். சரி, எந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஆச்சு? ப்ளூ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல். சார் தர்மேஷோட ஃபேமிலி கிட்ட பேசினேன். தர்மேஷ் தன்னோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டை ப்ளூ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல்ல பண்ணியிருக்கான். ககனோட டிரான்ஸ்பிளான்ட் இதே ஹாஸ்பிட்டல் தான் நடந்திருக்கு. 2 பேரோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல நடந்திருக்கு. 2 பேரும் இறந்து போயிருக்காங்க. இது விசித்திரமா தெரியல? கண்டிப்பா தெரியுது சார். அங்க இருக்கிற டாப் சர்ஜன் டாக்டர் ரமேஷ் கிட்ட பேசி பார்த்தேன். அவர் ஃபுல் டீட்டெயில் நமக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. சார் இவரு பாபு, இவரு பிரதீக், சீனியர் மெடிக்கல் ஸ்டாஃப். அண்ட் ஷீ இஸ் சமந்தா, அவர் ஹெட் நர்ஸ். சார் ஒரு விஷயம் எங்களுக்கும் புரியல. தர்மேஷ் அண்ட் ககனோட மரணத்துக்கு நீங்க எங்ககிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்? டாக்டர் ரமேஷ், எங்களுக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வேணும். ஐ மீன் இந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் எப்போ நடந்துச்சு, அதோட டோனர் யாருன்னு. ஓ குடு சார். சார் இது அவங்க 2 பேரோட ஃபைல்ஸ். ககனுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் நடந்தது 4th ஏப்ரல் 2017. தர்மேஷோட லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 5th ஏப்ரல் 2017. ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். சார் ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நல்ல ஹெல்த்தியா போனாரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எதுவும் பண்ண முடியாது சார். நாங்க இங்க ஹாஸ்பிட்டல குறை சொல்றதுக்காக வரலையே, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றோம். சார் இன்னும் எவ்வளோ நேரம் நீங்க எடுத்துக்க போறீங்க? ஏன்னா நாங்க எங்க வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம் சார். இங்க கொலை நடந்திருக்கு மேடம். கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது என்ன? ரெண்டு கேஸ்லயும் டோனர் ஒருத்தரா? மிஸ் ரோமோ,
வயசு 28. மரணத்தின் காரணம் பிரெயின் ஹேமரேஜ். ஆக்சிடென்ட் ட்ராமாவா? ஆமா சார், அவங்க எங்களோட ரெஜிஸ்டர் டோனர். ஆக்சுவலி சார் 4th April 2017 ரோமாவுக்கு மேஜர் பைக் ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் அவங்க ஹெட் இன்ஜுரி ஆனாங்க. எமர்ஜென்சி பேசிஸில் நாங்கள் ஆப்ரேட் பண்ணோம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியல. சாரி, நாங்கள் முழு முயற்சி எடுத்தோம், ஆனால் ரோமாவை காப்பாற்ற முடியல. இங்க பாருங்க, பேப்பர் ஒர்க்ஸ் முடிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்க சிக்னேச்சர் தேவைப்படுது. அப்பதான் ஆர்கன்ஸை டொனேட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க ரெஜிஸ்டர்ட் டோனர். எல்லாரும் சேர்ந்து என்னோட ரோமாவை கொல்ல பாக்குறீங்க. அப்போதானே அவளோட ஆர்கன்ஸ் உங்களுக்குலாம் கிடைக்கும். அதனாலதான் நீங்க அவளை காப்பாற்ற முயற்சியே எடுக்கல. இங்க பாருங்க, நாங்க காப்பாற்ற முயற்சி பண்ணோம், ஆனா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. ஆனா ரோமா பழைக்க மாட்டான்னு எங்களுக்கே தெரியுங்க. பொய் சொல்லாதீங்க. இன்னொரு விஷயம், நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. என் ரோமா இறந்து போனாலும் அவளுடைய பாடியை இங்க இருக்கிற யாரையும் நான் தொட விட மாட்டேன். அஜய், தைரியமா இருப்பா. நம்ம ரோமாக்கு எதுவும் ஆகாது. ரோமா உயிர் பிழைக்கணும்னு தான் நாங்களும் விரும்புறோம். இங்க பாருப்பா, உனக்கு எல்லாம் தெரியும்ல. நோயாளிகளுக்காக ரோமா நிறைய உதவி செய்வா. அப்படியே அவ இறந்து போயிட்டா அவளோட ஆர்கன்ஸ் எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு அவ சொல்லிருக்கால. ரோமா உயிரோட இருக்கும் போது நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொல்ல பாக்குறீங்க. நீங்க எல்லாரும் அயோக்கிய பசங்க, கொலகாரங்க. அஜய், அஜய் கண்ணா. அஜய் சார், அஜய் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். ரோமாவை காப்பாத்த நாங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். சார், அவன் வந்து எங்களை மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ் போடுவேன்னு மிரட்டினான். ஆனா ரோமாவோட அம்மா தான் எங்களை காப்பாத்துனாங்க. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்கன் டொனேட் பண்ணதுனால அஜய் தர்மேஷ் ககனை பகைக்க ஆரம்பிச்சிட்டானா? அதோட கொலையும் பண்ணிருக்கலாம். இதுவும் நடக்கும். டாக்டர் சார், இந்த ரோமாவுடைய ஆர்கன்ஸை யாருக்கெல்லாம் டொனேட் பண்ணீங்க? இன்னும் 2 பேருக்கு பண்ணியிருந்தோம் சார். அவங்களோட டீடைல்ஸ் வேணும். அப்புறம் ரோமாவோட அட்ரஸ் கொடுங்க. சரி சார். பாபு. ஃப்ரெடி, கார் டீடைல்ஸ் தெரிஞ்சுதா? என்ன தேடு ஃப்ரெடி, தேடு. அந்த காரை பத்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சாகணும். டிரைவரை பத்தியும் தெரியணும், எங்க மறைஞ்சிருக்கான்னு. சாப்பிடுப்பா. டாடி, அப்படி பண்ணக்கூடாது, சாப்பிடு. அட, நீங்களா? நாங்க சிஐடிஸ். உள்ள வாங்க, உட்காருங்க. சிஐடி வந்திருக்காங்க. சிஐடிஸா? ஆமாங்க. என்ன விஷயம் சார்? ரோமா சம்பந்தப்பட்டிருக்கிற கேஸ் விஷயமா நாங்க உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். ரோமா உங்களுக்கு? அவ என்னுடைய பொண்ணு. இது பாருங்க, இதுல விஷயம் என்னன்னா, ரோமாவோட ஆர்கன்ஸை 4 பேருக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதுல 2 பேரு தர்மேஷ் அப்புறம் ககன். இந்த 2 பேரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன? எனக்கு தெரியும் யாரு கொன்னாங்கன்னு. யார் கொன்னாங்க? சார், நீங்க அவன் பேசுறத கவனிக்காதீங்க. அவன் இப்படிதான் பேசுவான். அப்படிதான் பேசுவான்னா என்ன? சார், இவன் எங்களோட பையன் பண்டி. ரோமா இறந்ததுக்கு அப்புறம் இவனோட மூளை வளர்ச்சி இப்படி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் சும்மா சொல்லல, எனக்கு தெரியும் யாரு கொன்னாங்கன்னு. நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். இதோ பாரு பண்டி, நீ பயப்படவே வேணாம்பா. பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. உனக்கு தெரியுமா அவங்க 2 பேரை யாரு கொலை பண்ணாங்க? தெரிஞ்சா எங்ககிட்ட சொல்லு.
இந்த லேம்ப்ல ஜீனி இருக்கான். நான் தான் இந்த ஜீனி கிட்ட சொன்னேன் எல்லாரையும் கொன்றுன்னு. ஜின்னு கொலை பண்ணிச்சா? ஆமா ஆமா. நான் இந்த லேம்பை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன்னா அப்போ இதுல இருந்து ஜீனி வந்துருச்சு. என் பேச்சை கேட்டு எல்லாரையும் கொன்றுச்சு. சார், இந்த சின்ன லேம்பை ரோமா இவனோட பர்த்டேக்கு இவனுக்கு கொடுத்தா. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் இந்த லேம்போட தான் இவன் சுத்திட்டு இருக்கான். தொடர்ந்து இப்படிதான் இவன் பேசுவான். ரோமாக்கு இவன்னா ரொம்ப பிரியம். ரோமா மேடம் தான் சொன்னாங்க. அதாவது எப்ப சாக்லேட் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னாங்க, கிஃப்ட் கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னாங்க, என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. அதனால நான் ஜீனி கிட்ட சொன்னேன், ரோமாவே எனக்கு கொடுத்துருடு. அதுக்கு அந்த ஜீனி வெறும் ரோமாவோட ஆர்கன்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுது. அதனால யாரெல்லாம் ரோமாவோட ஆர்கன்ஸை கலெக்ட் பண்றாங்களோ அவங்கள கொலை பண்ணுது. நான் சொல்லிதான் அவங்கள கொலை பண்ணுது. போதும்பா, அமைதியா இரு. கொஞ்சம் அமைதியா இருப்பா. கொலை பண்ணுது. அமைதியா. சொல்ல போனா நீங்க எதுவும் பண்ணல, ஜின்னு தான் எல்லாம் பண்ணுச்சு இல்லையா? இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல? நான் சொல்லிதானே ஜீனி கொலை பண்ணுச்சு. ஜீனி எல்லாம் கொலை பண்ணல. சார், இவன் சார்பா நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஒரு விஷயத்தை நான் ஓப்பனாவே கேட்கிறேன். உங்க பொண்ணோட மாப்பிள்ளை அஜய் இருக்காருல்ல, இதெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது தெரியாது சார். ரோமாவோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ண அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனை நாங்கள் பார்க்கவே இல்லை. அவன் இந்த ஆர்கன் டொனேஷனை எதிர்த்ததா கேள்விப்பட்டது உண்மையா? ஆமாம் சார், அவன் ரோமாவை ஆழமாக நேசிச்சான். அதனால இதுக்கெல்லாம் அவன் ரொம்ப எதிர்ப்பை தெரிவிச்சான். சரி, நாங்க இப்ப கிளம்புறோம். தேவைப்பட்ட திரும்ப வருவோம். ஓகே சார். உங்களையும் பையனையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த அஜய் எங்க இருக்கான்னு இப்ப நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அவன் எங்க இருப்பான்? இது எதுக்கு சொல்றேன்னா, கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவா மாறி அவன் தான் இந்த கொலை எல்லாத்தையும் பண்றானா? சார், இந்த ஆளுங்க ஏதாச்சும் பண்ணாதான் நம்மளால அவங்கள பிடிக்கவே முடியும். அதோட இந்த ரோமா இன்னும் 2 பேருக்கு ஆர்கனை டொனேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க பேரு மிஸ் அவந்திகா, இன்னொருத்தவங்க பேரு மிஸ் பியா. அவந்திகாவோட வீடு க்ளோஸ் ஆயிருக்கு அண்ட் ஃபோன் கூட நாட் ரீச்சபிள். வெளியே எங்கேயாவது போயிருக்க வாய்ப்பு இருக்கு. தியாவோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்த்தோம் சார், அவ சேஃபா தான் இருக்கா. அந்த வெள்ளைக்காரனை பத்தி என்ன தெரிஞ்சது? ஃப்ரெடி அதை பத்தி தான் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். சார், கார் கிடைச்சிருச்சு. இந்த கேஸ்ல 2 விஷயம் இருக்கு. அது என்னன்னு சொல்லு. அட இருங்கப்பா சொல்றேன். 2 கொலையும் ஜின் செய்யல. இதுதான் விஷயம். இந்த விஷயம் எங்களுக்கும் முன்னாடியே தெரியும் தோற. ஜீன் இந்த கொலையை பண்ணல. இந்த கொலையை பண்ணது ஒரு மனுஷன்தான். அப்ப இந்த கொலையே அந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அந்த மனுஷன் எப்படி பண்ணிருப்பான் அத சொல்லு. அதுதான்ப்பா நானும் சொல்றேன். எவனோ ஒருத்தன் இருந்திருக்கான், காருக்குள்ள எவனோ ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் தான் தர்மேஷ் வயித்துல சுட்டிருக்கான். அது எப்படி சார்? அதோட யாரு? தயா, 2 கொலையும் ரொம்ப பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா 2 கொலையும் மெடிக்கலி ரொம்ப அக்யூரேட்டா இருக்க. யாரு கொலையாளியோ அவங்களுக்கு மெடிக்கல் சயின்ஸை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்க. நான் காட்டுறேன் வா. தர்மேஷோட வயித்துல லிவர் கூடவே இன்னொன்னு கருப்பா தெரியுதுல்ல? என்னது அது? கன் பவுடரோட சின்ன சின்ன பீசஸ் கிளியரா தெரியுது. அது சரி, இந்த கொலைகாரனுக்கு மெடிக்கலை பத்தி எப்படி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு சொல்றீங்க? தயா, ஒருத்தன் வயித்துல குண்டு பட்ட உடனே அவன் சாக மாட்டான், கரெக்டா? ரைட். ஆனா அங்க பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? அவன் வயித்துல குண்டு பட்ட உடனே அவன் இறந்து போயிருக்கான்னு, கரெக்டா? அப்படின்னா என்ன நடந்திருக்கும்னா, யாரோ வேணும்னே தர்மேஷோட வயிற்றுக்கு கீழே குறி பார்த்து சுட்டிருக்கணும். அதனால தான் அவனோட லிவர் டேமேஜ் ஆயிருக்கு, நரம்புகள் வெடிச்சிருக்கு, அப்படியே ரத்தம் கசிஞ்சிருக்கு, அவனும் செத்துட்டான். வேணும்னே தான் அந்த இடத்த குறி பார்த்து சுட்டிருக்காங்க. அதோட இந்த விஷயம் மெடிக்கல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அப்புறம் சார்,
இந்த ககனுக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்காங்க. அதோட நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? சாகறதுக்கு முன்னாடி அவன் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தானு, இதையும் வெடிக்குதுன்னு சொன்னானு. இதையும் வெடிக்க போகுது. அது நார்மல் ஹார்ட் அட்டாக் கிடையாது. அப்படின்னா என்ன? அவனோட ஹார்ட் பீட்டை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதிகப்படுத்தி இருக்காங்க. ஜீடைல் பெட்டிமைன் இது ஒரு பயங்கரமான ஸ்டிமுலேட். இதால ஹார்ட் ரேட் பயங்கரமா அதிகரிக்கும். அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரும், ஃபெயில் ஆயிடும். அப்புறம் இந்த ஜிட்டா விட்டமின் எப்படி கொடுத்தாங்க? இந்த விஷயத்தை எப்படி பண்ணிருப்பாங்க? பாஸ், இது எல்லாத்தையும் இப்போ ஓரலா கொடுத்தாங்களா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். இல்ல இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்களான்னு. அப்படின்னா தயா, இந்த கொலைகாரனுக்கு மெடிசனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு. யாராவது டாக்டரா, நர்ஸ், பேராமெடிக், அப்படி இல்லைன்னா ப்ளூ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து யாராவதோ. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக 3 விதமான மக்கள் வருவாங்க. ஒருத்தர் ஆர்கனை கொடுப்பாங்க, அதாவது டோனர். இன்னொருத்தர் என்னன்னா ஆர்கனை வாங்குறவன். 3வது ஆளு இந்த ஆர்கனை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றவன், பேஷண்ட். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு பேஷண்டோட ரிலேட்டிவோ ஒரு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம். சான்ஸ் இருக்கு சார். ஒரு வேலை செய்யலாம் தயா. சிட்டியில எவ்வளவு மெடிக்கல் ஷாப்ஸ் இருக்கோ எல்லாருக்கிட்டுமே விசாரிச்சு பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்துல யாராவது ஜீட்டா விட்டமின் வாங்கலாம்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ப்ளூ ஹெல்த் கேர் ஹாஸ்பிட்டலையும் நல்லா விசாரி. அவங்களோட பார்மசியில இருந்து ஜீட்டா விட்டமின் யாராவது வாங்கலாம்னு விசாரி. பாய்ப்பா. ரியா கண்ணா, நீ எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. நான் தான் சொன்னேன்ல, கொஞ்ச நாள் வீட்டை விட்டு வெளியில போகாத. வீட்ல உட்காந்து போர் அடிக்குதுப்பா. சிஐடி காரங்க சொல்லிருக்காங்க, நாம அவங்க பேச்சை கேட்டு ஆகணும். ரோமோவோட ஆர்கன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு வர்றாங்க, தெரியுமா உனக்கு? அவங்க உன்னையும் விட மாட்டாங்கம்மா, கண்டிப்பா உன்னை விட மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாயிரு. சிஐடி காரங்க அதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. வாங்க சார். அவங்கள பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா சீக்கிரமா விஷயம் என்னன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ண முடியும். தியாவை நாங்க எங்க கூட சேஃப் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிடுறோம், அவங்க சேஃப்டிக்காக. நல்லது. பூர்வி சார், ரோமாவோட ஆர்கன் எந்த 4வது பேஷண்ட்க்கு டொனேட் பண்ணாங்களோ அவங்க பேர் அவந்திகா. மெல்பர்ன் போயிருந்தாங்க. மெல்போர்னா? எப்போ இந்தியாவுக்கு வராங்க? ஆன் த வேன்னு அவங்க ஃபேமிலி சொன்னாங்க சார். நேத்து நைட் ஃப்ளைட் பிடிச்சிருக்கா. நேத்து ஃப்ளைட்டை பிடிச்சானா அப்போ இன்னைக்கு இந்தியா வந்திருக்கணுமே. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா இருக்கா? ஒன்றும் ஆகலல்ல? தெரியலையே. என்ன பேசுனாங்கன்னு ஏதாச்சும் தெரிஞ்சுதா? எஸ் சார், அவ இங்க தான் தைசர்ல இருக்கா. நான் அவ வீட்டுக்கு தான் போறேன். 1 hourல ரீச் ஆயிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போர்வி. அதுக்குள்ள நாங்க தியாவை கூட்டிட்டு சேஃப் ஹவுஸ்ல போய் விட்டுட்டு வந்துடுறோம். எஸ் சார், ஐ அம் ஆன் த வே. ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. அந்த விளக்குக்குள்ள ஜீன் இல்லனா அப்போ அந்த காரை ஓட்டுனது யார் சார்? அதோட தர்மேஷை கொண்டது யாரு? ரெடி சின்ன மண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ தயவு செஞ்சு. யார் இதை மறைமுகமா செய்யறாங்களோ அவங்கள நம்ம நெருங்கியாச்சு. அதாவது கார் ஓடிக்கிட்டு இருக்கும்போது எதையாவது பார்த்துருப்பாங்கல்ல. கார் ஓட்டுற டிரைவரை பார்க்கலையா? அவன் ஷூட் வேற பண்ணியிருக்கான், ஆனா டிரைவிங் சீட்ல ஒளியறதுக்கு இடமே கிடையாது. இப்ப நீ என்ன சொன்ன தாரிகா? ஒளியறதுக்கு இடமா? ஒளியறதுக்கான இடம் சலோங்கி. என்னாச்சு? இந்த 2 சீட்டையும் உன்னிப்பா கவனி. இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதான்னு பாரு.
ஆமாயா, வித்தியாசம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இருக்கு. ஆ, இதுல பெரிய விஷயம் என்னன்னா இந்த பேடிங் அப்புறம் இத கவனி, இந்த சீட் கவரும் ரொம்ப வித்தியாசமா ஆ, இருக்கு. ஆ. இந்த இடத்துல ஒட்டப்பட்டிருக்கு. அப்புறம் இதுல பாரு எவ்வளவு லூசா இருக்குன்னு. எதுக்காக இவ்வளவு லூசா இருக்கணும்? டிரைவர் இதுக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சிருந்திருக்கா. டோட்டலா இதுக்குள்ளேயே இருந்திருக்கா. இதோ இந்த இடத்துல இருந்து அவன் பார்த்திருக்கா. சீட் கவர் மொத்தமா மூடி இருக்கிறப்ப மக்களுக்கு யாருன்னு தெரியாது. அதாவது ரொம்ப தந்திரமா செயல்பட்டிருக்கா. மிகப்பெரிய தந்திரக்காரன். மூளைய நல்லா யூஸ் பண்ணியிருக்கான். வண்டி கிட்ட போய் நம்ம சொல்லி ஆகணும். அவனோட பூதம் எந்த கொலையும் செய்யல. அவனோட ஜீன் நிரபராதி. பாவம், அந்த பையன் ரொம்ப அப்செட்டா இருப்பான். ஏப்பா, டாக்டர் ரமேஷுக்கு அவங்களோட கூட்டாளிக்கு எதுவும் சொல்லலையே? சார் நீங்க என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நான் செஞ்சிருக்கேன். டாக்டர் ரமேஷும் சம்தா மேடமும் ஆஃப் டியூட்டி. ரத்திக் சார் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. சார் பாபுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதோட ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் எல்லாம் வெயிட்டிங்ல இருந்தாங்களே, அவங்க லிஸ்ட்டுங்க. சார் இதுதான் பிரிண்ட் அவுட். டாக்டர் ரமேஷோட கம்ப்யூட்டர்ல இருந்து இதை நான் எடுத்தேன். சார், இதோ பாருங்க, பார்மசில இருந்து நேத்து காலையில ரமேஷ் பேர்ல மெடிசன்லாம் அங்க இருந்து இஷ்யூ ஆயிருக்கு. ஜீட்டா விட்டமின். இந்த ராக்கெட்டுக்கு பின்னாடி டாக்டர் ரமேஷோட கை இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல என்ன வேணா நடக்கலாம். பங்கஜ், டாக்டர் ரமேஷ் இல்லாம வேற யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? இங்க பாரு, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பேஷண்ட்டை பாரு. அது எதிர்க்க ரெக்கமெண்டேஷன்ல இவரோட பேர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இவர் சொந்தக்காரருக்கு ஆர்கன் தேவைப்பட்டிருக்கு. நல்லா தேடி பாரு, இவருக்கு ஆர்கன் கிடைச்சதா இல்லையா? நீங்க என் மனசுல இருக்க பாரத்தை குறைச்சிட்டீங்க. இல்லைனா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போயிருந்தோம். சார், ரோமாவோட ஆர்கன்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அவங்கள கொலை செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டதும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்களாம் துடிச்சு போயிட்டோம் சார். இயற்கை தானே. சரி, அது இருக்கட்டும். வண்டி எங்க இருக்கா? நான் அவன் கொஞ்சம் கூட பேசணுமே. அவன்கிட்ட சொல்லி ஆகணும் அவனோட ஜீன் எதுவுமே பண்ணலன்னு. சின்ன பையன் அப்செட் ஆயிருப்பான். சார் நீங்க எப்ப பண்டியை மீட் பண்ணிட்டு போனீங்களோ அதுக்கப்புறம் நாங்க அவன்கிட்ட பேச ரொம்ப முயற்சி எடுத்தோம். ஆனா அவன் இருக்கானே, வீட்ல இருந்து வெளியே வர மாட்டேங்கிறான். அதோட அவன் யாருக்கிட்டயும் பேச தயாரா இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் அவன்கிட்ட பேசி பார்க்கறேன். அந்த ரூம்ல தானே இருக்கான். பூர்வி. சார், பிரியான்றவங்களுக்கு ஆர்கன் டொனேட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள சேஃப் ஹவுஸ்ல வச்சிருக்கோம் சார். குட். அப்புறம் 4வது பொண்ணு அவந்திகா, அவ உயிருக்கு ஆபத்து இருக்கு சார். போன் ஸ்விட்ச் ஆஃப்லயும் இருக்கு. அவ உயிருக்கு ஆபத்தா? அவ எங்க இருக்கா? நான் அங்க வரேன். அட்ரஸ் உடனே அனுப்பு. 74 GA பார்க் தஹி சார். 74 GA பார்க் தஹி சார். பூர்வி, நல்லதா போச்சு. நான் ரோமா வீட்ல போர்வெளியில இருக்கேன். இங்கிருந்து நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். சரியா? சார், அபிஜித் சார் கிளம்பிட்டாரு. ஆன் த வேல இருக்கும். சரி, நானும் வந்துடுறேன். ஓகே. பண்டி, பண்டி கண்ணா, பண்டி. அட, பண்டி எங்க போயிருக்கான்? பண்டி எங்க? ரூம்ல இல்லையே. பண்டி இங்க தானே இருந்தா. அட கடவுளே, என் பையன் இப்போ எங்க போனா? பண்டி எங்க போயிருப்பான்? மெல்பர்ன்ல இருந்து வந்ததுல இருந்து ஃபோன் ஆஃபா இருக்கு. யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணாங்களோ. இந்த நேரத்துல யார் வராங்க? வாங்க, நீங்க யாரு? அவந்திகா மேடம். நான் தான் அவந்திகா. உள்ள வாங்க. இங்க பாருங்க, நான் சிஐடி. சிஐடி? அதுவும் இங்கேயா? உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. யாரோ உங்களை கொலை பண்ண பாக்குறாங்க. என்ன எதுக்காக கொலை பண்ண பாக்குறாங்க? அந்த ரோமா யாருக்கெல்லாம் ஆர்கன் டொனேட் பண்ண பார்த்தாங்களோ
நீ யாரு? என்னையும் கொல்ல வந்திருக்க? சொசைட்டில இருந்து பேராசக்காரங்களை ஒழிக்க போறேன். அதிக பணம் கொடுத்து கிட்னியை வாங்கினல. ஜீனி ஜீனி வேண்டாம். இதெல்லாம் பண்ணி உன்னால ரோமாவை கொண்டு வர முடியாது. இவளை கொல்லாத. பின்னாடி போ, சீக்கிரம் போ. இவளை விட்டு. ஜீனி 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 இங்க வா. ஜீனி பூர்வி, 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 தண்ணி எடு. பூர்வி, பூர்வி எழுந்துரு. பூர்வி, 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 சார் சார் எழுந்துரு. பூர்வி, அவந்திக்கா எங்க? சார் அவந்திகா. ஃப்ரெண்டி பாரு, உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? உட்காரு. அட சார், சார் இறந்துட்டாங்க சார். எப்படி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? சார் அது தெரியல சார். யாரோ வந்தாங்க, நான் முகத்தை கூட பார்க்கல. பண்டி வந்திருந்தானா? பண்டி வரலையே. இங்க இருந்திருக்கான். இந்த பாரு, இந்த பாரு. அதாவது கொலைகாரன் பண்டியை கூட்டிட்டு போயிருக்கான். சார் எப்படி தெரிய வரும்? எங்க கூட்டு போயிருப்பான்? அந்த டாக்டர் ரமேஷ் அப்புறம் அவனோட ஸ்டாஃபையும் ட்ராக் பண்ணு. பண்டியை பத்தி தெரிஞ்சிரும். ஒரு நிமிஷம். இப்ப லெஃப்ட் எடுத்துருங்க. இந்த பக்கம் தான். எந்த பக்கம் ஃப்ரெடி? சார் லெஃப்ட். சார் இங்கதான், இங்கேதான். அங்க பாருங்க. அட சார், இது டாக்டர் ரமேஷோட போன். இது டாக்டர் ரமேஷோட போன். டாக்டர் எங்க? சார் நம்மள திசை திருப்பறதுக்காக ஒருவேளை போனை இங்க போட்டிருக்கலாம், போட்டு ஓடி இருக்கலாம். சார் போன்ல இன்சோல் ஆப் இருக்கு. இன்சோல் ஆப்பா? அப்படின்னா? இன்சோல் ஆப்னா அதாவது நம்மளுடைய ஷூவோட சோல் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சிப் இருக்கும். அது அவங்களோட மொபைல்ல கனெக்டடா இருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னு அந்த போன்ல வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி எங்கன்னு சொல்லு. சார் இதோ கிட்டதான் இருக்காங்க, 1 கிலோமீட்டருக்குள்ள. போய் பார்க்கலாம். அங்கே நில்லுங்க. முன்னேறி வராதீங்க. நில்லுங்க, இல்லனா கொளுத்திடுவேன். ஏய் அசையாத, அப்படியே இரு. குடுறாத. யாரா நீ? உன் பொண்டாட்டி அந்த லிஸ்ட்ல இருந்தால, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் வெயிட்டிங் லிஸ்ட்ல. அவளை இறந்து போயிட்டா. இவன் தான் என் மனைவியை கொலை பண்ணா. டாக்டர் ரமேஷா? ஆமா சார். சார் இவன் பொய் சொல்றான் சார். இவன் டாக்டர் வேஷத்துல இருக்கிற ஒரு புரோக்கர். பேராசக்காரன் பணத்துக்காக என்ன வேணா செய்வான். ஆர்கன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். இவன் நினைச்சிருந்தா என் மனைவி தப்பிச்சிருப்பா சார். எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. சார் ரோமோட ஆர்கன் என் மனைவியோட உயிரை காப்பாத்திருக்க முடியும். இவன் எனக்கு வாக்கு கொடுத்திருந்தான். ஆனா அதிக பணம் வாங்கி அந்த ஆர்கனை வேற யாருக்க கொடுத்துறான். பொய் சொல்றான் சார். பொய் சொல்றான். இவன் தான் சார் பொய் சொல்றான். பணத்துக்காக அப்பாவி பேஷண்ட் எல்லாம் கொலை பண்ணிருக்கான் சார் இவன். டாக்டர் ரமேஷ், கேவல பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ பார்க்கிற தொழிலுக்கு துரோகம் பண்ணிருக்க. மக்களோட உயிரோட விளையாடி இருக்க. சரி, ஆர்கன்ஸை வாங்கினாங்கல்ல, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள ஏன் கொன்ன? சரி, ஏன் கொல்ல மாட்டேன்? என் மனைவியை கொல்றதுல அவங்களுக்கும் பங்கு இருந்தது. அவங்க அதிக பணம் கொடுத்து வரிசையில முன்னாடி வந்தாங்க. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி ஏழைங்க நம்பர் வரும்னு காத்திருந்து அந்த வரிசையில செத்து போயிடும் சார். அதனாலதான் எல்லாரையும் கொல்லணும்னு முடிவெடுத்தேன். அதனாலதான் எல்லாரையும் கொன்னேன். டாக்டர் பிரதே, எதுக்கு இப்படி பண்ண? உனக்கு அநியாயம் நடந்திருக்குன்றதுக்காக 3 அப்பாவிகளை கொண்டு இருக்க. நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க.
அந்த 3 அப்பாவிகளோட உயிரை பறிச்சு உன் மனைவியை நீ திரும்ப அடைஞ்சிட்டியா என்ன? இல்ல தானே? ஏன் நீயே ஒரு டாக்டர் தானே? டாக்டருங்க மத்தவங்க உயிரை காப்பாத்துவாங்க, இப்படி உயிரை எடுக்க கூடாது.